ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல லேப்ல இருந்து வந்தவர் ரிப்போர்ட்டை சாவித்திரி கிட்ட கொடுக்குறாங்க. சாவித்திரி அதை கிழிச்சு போட்டுறாங்க. கருப்பு வாயின் கிட்ட கேட்டா கூட அந்த கேக்ல எதுவும் கலக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க வலையில கழட்டி கொடுக்குறாங்க. என்ன பார்த்தா காசு கலையுறமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் அசிஸ்டன்ட் சொல்றாரு. சாவித்திரி எக்ஸ்ட்ரா இன்னும் வளையல் கொடுக்குறாங்க. உங்க கையில இருக்கிற மோதத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் அசிஸ்டன்ட் வாங்கிக்கிறாரு. அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு. கரெக்டா கருப்பு அந்த பிளேஸ்க்கு வராரு. என்ன பாச்சு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த கேக்ல எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கருப்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆறுமுகம் ஒயின் ஷாப்க்கு வராரு. அங்க செல்லப்பாண்டிய பாக்குறாரு. என்ன ரொம்ப சோகமா குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செல்லப்பாண்டி சொல்றாரு, என் பொண்ணு உயிரோட இருக்கும் போதே என் மருமகனுக்கு 2வது கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கல்யாணம் பண்ற விஷயத்த சொல்றாரு. ஆறுமுகம் இந்த விஷயத்த வச்சு அவங்க கிட்ட காசு வாங்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு கால் பண்றாங்க. தாமரை போன் எடுக்க மாட்டாங்க. அந்த பிளேஸ்க்கு சாவித்திரி வராங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாவித்திரி பேசுறாங்க. ஆறுமுகம் காசு கேட்கிறாரு. அதுக்கு சாவித்திரி இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சேது அண்ணாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மிரட்டுறாரு. ஃபைனல் செட்டில்மெண்ட், இதுக்கப்புறம் நீ காசே கேட்க கூடாது, எவ்வளவு நான் உனக்கு 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆறுமுகம் ரொம்ப குஷி ஆயிடுறாரு. சேது கருப்புக்காக வெயிட் பண்றாங்க. கருப்பு அந்த பிளேஸ்க்கு வராங்க. கேக்ல ஒன்னும் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஃபீல் பண்றாரு. தேங்க்யூ.